அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளில் ஆரம்பித்து முடி கொட்டுதல், மூட்டுகளில் வலி உண்டாகிறது, மூட்டு தேய்மானம் உண்டாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு விதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சீடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு சீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹலீம் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாலியா விதைகள். ஸோ மெயினாக இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது அற்புதமான ஒரு மருந்துனே சொல்லலாம். ஸோ இந்த ஹலீம் சீட்ஸ் அதாவது சாலியா விதைகள் இது எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் நல்ல பலன்கள் நம்ம உடம்புல கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அதையும் சேர்த்தே நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த ஹலீம் சீட்ஸை டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் இருக்கக்கூடிய இந்த ஹலீம் சீட்ஸில் 100 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது. ஸோ ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு 5 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து கிடைச்சிடும். ஸோ அதனால் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த ஹலீம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இரும்புச்சத்து இருக்கக்கூடிய மற்ற உணவுகளை விட இதில் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதாவது தாவரம் சார்ந்த உணவுகளாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து பார்த்திங்கன்னா ஃபெரிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அது நம்ம பாடி அப்சர்வ் பண்ணணும். ஃபெரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அது மாறணும். ஸோ இதுக்கு வைட்டமின் சி நமக்கு தேவை. அதனால தான் நம்ம பெரும்பாலும் இப்போ நெல்லிக்காய் ஊற வச்சு எடுத்துக்க சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய இரும்புச்சத்து சார்ந்த உணவுகளில் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு எடுத்துக்க சொல்லுவோம். ஆனால் இந்த ஹலீம் சீட்ஸில் வைட்டமின் சி சத்தும் இருக்குது, ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து காம்பினேஷனாக இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய ஹீமோக்ளோபினோட அளவு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் சரியாகவே வரல, இல்லை 20 நாளைக்கு முன்னாடியே எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது, அளவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹலீம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால உங்கள் பாடியில் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னாலே ஒரு ஜெல்லி மாதிரியான கன்சிஸ்டன்சியாக மாறும். ஸோ அது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன்ஸை வெளியேற்றிடும். உடம்புக்கு தேவையான நல்ல ஈஸ்ட்ரோஜனை மட்டும் வச்சுக்கும். ஸோ அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை ஒரு லட்டு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இல்லை ஊற வச்சு காலையில் நம்ம தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம ஸ்மூத்தி கூடயோ இல்லை ஏதாவது நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை இது சரி செஞ்சு பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கும். மூணாவதாக, குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம நாட்டில் இந்த ஹலீம் சீட்ஸ் கூட தேங்காய் சேர்த்து கசகசா சேர்த்து லட்டு பிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், அதாவது எஸ்பெஷலி குழந்தை பேருக்கு அப்புறமா இது உண்டு. ஸோ உங்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஹலீம் சீட்ஸை லட்டு மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நாலாவதாக, முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இன்றைக்கி முடி வளர்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இரும்புச்சத்து குறைபாடு தான். ஸோ இது இரும்புச்சத்தை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் ஹேருக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட்ஸும் இதுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹேர் ஃபால் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரெகுலராக அந்த ஹலீம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அஞ்சாவதாக, உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் காலை வேலைகளில் சாப்பிட்றேன், நான் அடிக்கடி எனக்கு பசி இருக்குது, எனக்கு வயிறு நிரம்பின ஒரு உணர்வு இருக்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் டைம்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹலீம் சீட்ஸை ஊற வச்சு ஸ்மூத்தி மாதிரி ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய லிக்னின்ஸ் நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக உணவு அப்சர்வ் ஆகி அடுத்ததாக பசிக்கக்கூடிய ஒரு திறனை உங்களுக்கு குறைச்சிடும். ஸோ அதனால் வெயிட்டை குறைக்கணும், எனக்கு ஆனால் அடிக்கடி பசிக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹலீம் சீட்ஸை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆறாவதாக, உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ்லாம் வரக்கூடாது, கொலாஜன் உற்பத்தியை மெயின்டைன் பண்ணணும், இந்த ஹலீம் சீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வைட்டமின் சி சத்து ஆல்ரெடி அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடலையும் இது ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுனால உங்கள் பாடியில் இந்த ஏஜிங் ப்ராசஸை இது குறைக்கும். எட்டாவதாக, உங்கள் குடலுக்கு
நல்ல ஒரு கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை, செரிமான சக்தியை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதற்கும் இதை நம்ம வந்து ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யப்படுது. மிக முக்கியமாக இந்த 40+ இருக்கிறவங்க எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹலிம் சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கால்சியம் வந்து கிட்டத்தட்ட 363 மில்லிகிராம் வந்து இருக்குது, அதாவது 100 கிராம் இருக்கக்கூடிய ஹலிம் சீட்ஸில். அதே மாதிரி பாஸ்பரஸும் வந்து 577 மில்லிகிராம் வந்து இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி தேய்மானமும் வராமல் தவிர்க்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து வராமல் தவிர்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு போனோட டென்சிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்சும் வந்து சொல்லுது. ஸோ பெண்கள் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த விதை வந்து ஒரு அற்புதமான தீர்வாக இருக்குது. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கணும், இதனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக இதை 2 விதமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை வந்து வறுத்து பொடி பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சு வந்து எடுத்துக்கலாம். என்ன அளவில் வந்து எடுத்துக்கலாம், 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது எந்த விதமான பக்க விளைவுகளையும் வந்து உண்டாக்காது. யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது, முக்கியமாக 2 பேர் வந்து இதை எடுக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் இருக்கிறவங்க இதை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் யூட்ரஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ சில பேருக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஆகாது, ஆனாலும் அந்த டைமில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது விஷயம், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அது வந்து அவங்களுக்கு காய்ட்ரோஜெனிக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கிட்டால் தப்பு கிடையாது, ஆனால் ரெகுலராக எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.